உங்களை அலைய விட்டதோ அந்த காரியத்தை கர்த்தர் அகப்படுத்தி இருக்கிறார். எது உங்களை அலைய விட்டதோ, உங்கள் குடும்பத்தில் சில பேர் உங்களை அலைய விட்டது உண்மை. இன்று கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு நீதியை செய்கிறார். இந்த கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு நீதியை வெளிப்படுத்துகிறார். உன் நடுவில் பெரியவரா, உன் நடுவில் பெரியவரா, இனி இந்த காரியத்தை நிமித்தம் நீ அலையப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சவுல் எதனால இந்த அலைச்சல்? அந்த கழுதைனால. சாமுவேல் சொல்றார், அந்த கழுதை அகப்பட்டது. உன்னோட கண்களை மூடி வலது கரத்துக்கு. சிலர் ரொம்ப அலைந்து கொண்டிருக்கிறது சில சூழ்நிலை. எதனால இந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு தெரியும்? எதனால இந்த கவலை அதிகரித்தது என்று உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த காரியத்தை ஒரே வார்த்தை, அது அகப்பட்டது, அது அகப்பட்டது. அதாவது இனி நீ இந்த தீங்கை காண மாட்டான், இனி நீ இந்த தீங்கை காண மாட்டான், இனி நீ இந்த தீங்கை காண மாட்டான். உன்னை பல நாட்களாய் துரத்தி கொண்டிருந்த அந்த கவலைகள், உன்னை அலைய விட்ட கவலைகள், அவைகளிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு கிரியை நடப்பிக்கிறார். இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். இந்த சிச்சுவேஷன் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறாரோ, எந்த பாதையில நீங்க நடக்கிறீங்களோ, இன்னைக்கு இனி நீ அதில் தீங்கை காணாதிருப்பார், இனி நீ தீங்கை காணாதிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க துவங்குறீங்க? என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். இனி இது உன்னை தொடாது, இது இனி உன்னை நெருங்காது. கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். என்னென்ன சூழ்நிலை கோலியாத் மாதிரி உங்க குடும்பத்துக்கு முன்னாடி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்னாடி, உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி எழுந்து நின்று போராடி கொண்டிருக்கிறானோ, ஆமா, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு போய் சொல்ல துவங்குங்கள், பிரகடனப்படுத்துங்கள், டிக்ளேர் பண்ணி சபையே, டிக்ளேர் பண்ணி சபையே, இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தோட டிக்ளேர் பண்ணி. இன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பா, இன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுப்பா. நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். சில சூழ்நிலையில கர்த்தர் பெரியவர் என்கிறதை அவர் காண்பிக்க விரும்புகிறார். அவர் காண்பித்தால் மாத்திரை தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்வார். அப்பொழுது தடைகள் நீங்கி உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல நாட்கள் சுமந்து கொண்டிருக்கிற கவலை, பல நாட்களாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை, தடைகளாக இருக்கிறவைகள், எப்பேற்பட்ட தீங்கானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவில் நான் பெரியவராக இருக்கிறேன். இனி நீ தீங்கை காண்பதில்லை, இனி நீ தீங்கை காண்பதில்லை. இன்றைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் செப்பனியா 3வது அதிகாரம். நமக்கு தெரிந்த பழகின அநேக முறை தியானித்திருக்கிற வார்த்தை, ஆனாலும் இந்த நாளில் கர்த்தர் பேசும்படி நமக்கு தந்திருக்கிற வார்த்தை செப்பனியா 3வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். மெடிடேஷன்லி ஆண்டவர் பேசிவிட்டார், நீ பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உன் நடுவில் இருக்கிறவர் யார்? ஆமென். என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் இருந்துட்டு சொல்றாரு, நீ இனி தீங்க பார்க்க மாட்ட. ஆமென். அவர் என் நடுவில் எப்படி இருக்கிறாராம்? ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சீயோனை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. ஏசாயா 12:6 வாசிக்கலாம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நடுவில் இருக்கிற கர்த்தர் பெரியவர்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் என்று சொல்லும் போது ஒரு வார்த்தை இதோடு கூட இந்த நான் வாசித்த வசனத்தை கூட சேர்த்து சொல்றேன். இன்றைக்கு எந்தெந்த தீங்கு எனக்கு பெரிதா இருக்கிறதோ அந்த தீங்கை காட்டிலும் பெரியவர் தான் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒரு செய்தியா அல்ல, இன்னைக்கு சில காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமாம், இந்த விடுதலை என்பது நம்முடைய பலத்தினால் உண்டாக போகிற விடுதலை அல்ல. நெடுநாள் பயம், நெடுநாள் கவலைகள், நம்மை அழிக்க நினைக்கிறவைகள் நம்மை முன்னேற விடாது. இந்த நாளை மறந்துடாதீங்க, அப்படியே மைண்ட்ல வச்சிருங்க. இதுல எல்லாருமே எல்லா பாதையில நடக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒருவேளை சிலர் வாழ்க்கையில இது எதுவுமே இல்லாம நல்லா இருப்பீங்கன்னா, ஆமா, நீங்க இந்த சத்தத்துக்கு கேட்க காரணம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க துதிக்க போறீங்க. ஆமே, இன்னைக்கு துதித்து ஜெயத்தை எடுக்க போகிறோம்.
ஒவ்வொரு காரியத்தை பேசிவிட்டு கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்தணும்னு ஆண்டவர் அப்படிதான் சொல்லி அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு செய்தியா இல்ல, செய்தியா நீங்க கேட்காதீங்க. எந்த சிச்சுவேஷனா ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறாரோ, எந்த பாதையில நீங்க நடக்கிறீங்களோ, இன்னைக்கு இனி நீ அதுல தீங்கை காணாதிருப்பார். இனி நீ தீங்கை காணாதிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க துவங்குறீங்க? என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். இனி இது உன்னை தொடாது, இது இனி உன்னை நெருங்காது. கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென், ஹalleluya. முதல்ல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், அறிவு இருக்கணும். நான் தனி அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அதுதான் மெடிடேஷன் ஆண்டவர் பேசிட்டார். இது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த சூழ்நிலையில யார் நிக்கணுமோ அவர் தான் நின்றுட்டு இருக்கிறார். யார் நிக்க கூடாதோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஒதுக்கிட்டார். ஆமென். திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன். நான் இன்னைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலையில யார் நிற்கணுமோ அவர் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. யார் நிற்க கூடாது அவங்களெல்லாம் ஆண்டவர் ஒதுக்கிட்டார். ஒதுக்கிட்டார், ஒதுக்கிட்டார். ஏன் ஆண்டவர் ஒதுக்கினீங்கன்னு கேட்டவங்களுக்கு கர்த்தர் சொல்ற பதில், அவங்க நின்னா இந்த பிரச்சனை மாறாது, ஆனா கர்த்தர் உன் நடுவில் பெரியவராக இருப்பாரானா இனி தீங்கை நீ காணாதிருப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இனி இந்த தீங்கு உன்னை நெருங்குவதில்லை. ஆனால் 2-3 நாட்கள் இந்த வார்த்தை கொண்டு இனி நீ இதை சுமக்க தேவையில்லை. கர்த்தர் அதை இன்றைக்கு நீக்கி போடுவாராக. இயேசுவின் நாமத்திலே அந்த வார்த்தையை ஆரம்பத்திலே தீர்க்க தரிசனமாய் நம்பிக்கையோட சொல்றேன். இனி நீ தீங்கை காண்பதில்லை. நீ சுமந்தது போதும், நீ இதை குறித்து பயந்தது போதும், இந்த கவலையை நீ சுமந்து கொண்டிருப்பது போதும், உனக்கா எதிர்த்து நிற்கிற சத்துரு நின்றது போதும், உன்னை முன்னேற விடாதபடி தடுக்கிறவைகள் போதும். கர்த்தர் இன்றைக்கு ஜெயம் எடுப்பாராக. ஹalleluya. அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய, அதான் நாம் பாடினோம், பெரியவர் எனக்குள்ள. ஆமென். இந்த சூழ்நிலைகள் இனி தீங்க பார்க்க கூடாதுன்னா என் பாதையில நானும் கர்த்தரும், இவ்வளவுதான். ஹalleluya. இத நடுவுல மூணாவது ஒரு மனுஷன் நிக்க கூடாது, எந்த ஒரு பர்சன் இதுக்குள்ள வரக்கூடாது, எந்த ஒரு காரியம் இதுக்குள்ள வரக்கூடாது. இந்த பாதையில நானும் கர்த்தரும் சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சொல்ல, நானும் என் கர்த்தரும். ஆமென். நானும் என் கர்த்தரும் சொல்றதை விட அதுல நான் தான் முன்னாடி நிக்கிறேன், அப்படி வேண்டாம். கர்த்தரும் நானும் சொல்ல. ஆமென். எல்லாத்துலயுமே கர்த்தர் முன்னாடி நிற்பாரா? கர்த்தரும் நானும். ஆமென். நான் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க நின்றுங்க ஆண்டவரே, நீங்க நின்றுங்க ஆண்டவரே. பெரியவராய் என் நடுவில் இருக்கிறார். அதாவது இனி நீ இது அலைய தேவை. அதுதான் வேதம் சொல்லு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இந்த காரியத்தை நிமித்தம் இனி கர்த்தர் அலைய விட மாட்டா. இந்த காரியத்தை நிமித்தம் இனி உன்னை அலைய கர்த்தர் விட மாட்டா. நீ அலைந்தது போதும், இதற்காய் நீ அலைந்தது போதும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அலைந்தது போதும். ஷாகாதார் ரிகாபாகாதார் ரிமாலா ஷாகாதார். ஆமென். அலைந்தது போதும். ஆமென். அகப்பட்டதுன்றார். அதாவது சவுலே, இனி நீ இதுக்கு அலைய தேவையில்லை, இதுக்கு மேல நீ ஒரு ஸ்டெப் இதற்காக வைக்க தேவையில்லை. நீ அலைந்தது போதும். என நீ நம்பி வந்த இடம் சரியான இடம். உனக்காய் கிரியை செய்கிறவர் சரியானவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவர் இன்று சொல்லுகிற வார்த்தை, அவைகள் அகப்பட்டது, அவைகள் வந்து சேர வேண்டிய இடத்தில் வந்து சேர்ந்தது, அவைகள் நடக்க வேண்டிய சூழ்நிலை நடந்து முடிந்தது. என் தேவன் இதை செய்ய வல்லவர் நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் ஸ்தோத்திரத்தோட நன்றி செலுத்துக பார்க்கலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது சில கிரியை காண்பீர்கள். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது சில அற்புதத்தை காண்பீர்கள். உன் கவலை நீங்கி, உன் சந்தோஷம், உன் துக்கம் நீங்கி ஒரு சந்தோஷம். ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்து சபையே. ஹalleluya. ஷாகாதா ராபாலாகாதா. எனக்கு ஒரு கவலைனா அதை தீர்க்கிறவர் என் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹalleluya. சில காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு செய்ய விரும்புகிறார். நீ சுமந்தது போதும், நீ அலைந்தது போதும். ஆமென். வலது கையை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இனி இதுக்கு நான் அலைய மாட்டேன் சொல்லுங்க. இனி இதுக்குன்னு என்ன அலைய விட மாட்டார். இன்னைக்கு வார்த்தையை தந்துட்டார். அகப்பட்டது, அகப்பட்டது. இனி இதுக்கு நிமித்தம் நீ துக்கப்பட மாட்டேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, இதோ உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறப்பா, சபை ஆசீர்வதிக்கிறப்பா. ராகாபா லாகாதா ராபா
ரிபாலா கதா ரியாதராதா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். அக்கினியில் நடந்து வந்தோ, அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை ஆமே நாங்க மூழ்கி போக உங்க கிருபை எங்களை விட்டு, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை ஓ இமை பொழுது. நல்ல கையை தட்டி எங்கள் தேவனி, எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ணாலை. உன் கவலைகள் நீங்க சந்தோஷப்படுத்துகிறா எங்கள் தேவன் நீர். மகிமை 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 மகிமை. ரிபாபா பாபா துராபா ஷகதர். சிலவைகள் அகப்பட்டது, சிலவைகள் அகப்பட்டது உன் வாழ்க்கையில, சிலவைகள் அகப்பட்டது. ஆமே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர். ராகாபா ஷதுரோ ரிமா மாமா துரோ. மகிமை 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 மகிமை. உன் கவலைகள் இன்று, உன் கவலைகள் இன்று அவைகளை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். அடித்த அலைகளை ஓய பண்ணுகிறார், அடித்த அலைகளை ஓய பண்ணுகிறார். உன்னை அலைய விட்ட சூழ்நிலையை கர்த்தர் ஸ்டாப் பண்றார். ராகாஷக் ஹalleluya ஹalleluya. ராகாதல ரபஷகத். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எது உங்களை அலைய விட்டதோ அந்த காரியத்தை கர்த்தர் அகப்படுத்தி இருக்கிறார். எது உங்களை அலைய விட்டதோ, உங்கள் குடும்பத்தில் சிலவர்கள் உங்களை அலைய விட்டது உண்மை. இன்று கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு நீதியை செய்கிறார். இன்று கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு நீதியை வெளிப்படுத்துகிறார். உன் நடுவில் பெரியவரா, உன் நடுவில் பெரியவரா. இனி இந்த காரியத்தை நிமித்தம் நீ அலைவுபடுவதில்லை. ஹalleluya ஆமென் ஆமென். சவுலை எதனால இந்த அலைச்சல்? அந்த கழுதைனால. சாமுவேல் சொல்றார், அந்த கழுதை அகப்பட்டது. ஆமென். ஒன்னுடைய கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி. சிலர் ரொம்ப அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் சில சூழ்நிலை. எதனால இந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு தெரியும். எதனால இந்த கவலை அதிகரித்ததும் என்று உங்களுக்கு தெரியும். ஆமென். இன்னைக்கு அந்த காரியத்தை ஒரே வார்த்தை, அது அகப்பட்டது, அது அகப்பட்டது. அதாவது இனி நீ இந்த தீங்க காண மாட்டா. இனி நீ இந்த தீங்க காண மாட்டா. இனி நீ இந்த தீங்க காண மாட்டா. உன்னை பல நாட்களாய் துரத்தி கொண்டிருந்த அந்த கவலைகள், உன்னை அலைய விட்ட கவலைகள், அவைகளிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு கிரியை நடப்பிக்கிறார். இயேசுவின் நாமத்திலே விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், என் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், நம் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆமென் ஹalleluya ஆமென். நம் நடுவில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கும்போது நம் கவலைகளை அவர் முன்பாக வையுங்கள். வேகமாய் சொல்லுகிற இரண்டாவது காரியம், உன் நடுவில் அவர் பெரியவராய் இருக்கும்போது அதை நீ பார்த்து விட்டு அமைதியா இருக்காத, பிரகடனப்படுத்து, டிக்ளேர் பண்ணு, ப்ரொக்ளைம் பண்ணுங்க. ஆமென். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் தெரிந்த சம்பவங்கள் தான். இப்பொழுது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் சேனைக்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்கள். வந்து நின்றதும் எப்பொழுதும் போல நாம் ஜெயிக்கலாம் என்று சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிறார்கள். 2வது வசனத்தில் 1 சாமுவேல் 17. அவர்களும் எதிராக அணிவகுத்து நிற்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் எதிர்த்து அணிவகுத்து நிற்க காரணம், பல ஜெயத்தை கண்டவர்கள், ஆமென், பல சூழ்நிலையை தாண்டி வந்தவர்கள். இப்பொழுது இந்த இதிலும் ஜெயிக்கலாம் என்று சொல்லி நம்பிக்கையோட அணிவகுத்து நிற்கும் போது ஒரு காரியம் நடக்கிறது. அது என்ன காரியம்னா, பெலிஸ்தியர் பக்கத்திலிருந்து ஒருவன் எழும்பி வருகிறார். 4வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம்.
அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவன் வந்து நின்று என்ன சொல்லிக் கொண்டிருப்பான் என்றால் 8வது வசனம், அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் என்று சொல்லி அவன் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறான். பெலிஸ்தியர்கள் இப்பொழுது யுத்தத்திற்கு வந்து நின்றதும் அவர்கள் தங்களில் பெரியவனாய் ஒருவனை முன்னிறுத்துகிறார்கள். முன்னிறுத்தப்பட்டவன் தான் இந்த கோலியாத். அவனை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அவனை பார்க்கும்போது பெரியவனா இருக்கிறோம், அவன் எல்லாவற்றிலும் பெரியவனா இருக்கிறான், எல்லாம் உண்மை. அவன் இப்பொழுது நின்று கொண்டு தன்னுடைய பெரியவன் என்கிறதை அவன் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு அடையாளமாய் அவர் இஸ்ரவேல் சேனை நிந்திக்கிறான். நிந்தித்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் சேனைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை கண்டு பயப்பட்டு, 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி பயப்பட்டார்கள். தனக்கு முன்னாடி ஒருவன் சத்துரு தன்னிலிருந்து ஒருத்தனை பெரியவனாய் நிறுத்தினதும் இந்த சேனை முழுவதும் பயந்து நின்று கொண்டிருக்கிறது. ஒருவனுமே எதிர்த்து நின்று பேசுவதற்கு தைரியம் வரவில்லை. ஒருவனும் எதிர்த்து நின்று தன் தேவன் பெரியவர் என்று சொல்லுகிறதை பிரகடனப்படுத்த முடியவில்லை. ஏன்னா பெலிஸ்தியனுடைய அந்த தோற்றத்தை பார்க்குறாங்க, பெலிஸ்தியனுடைய நிலைமையை பார்க்குறாங்க, தங்கள் நிலைமையை பார்க்குறாங்க. ஆமென். ஒருபோதும் நாம் நம்முடைய பாதையிலே, நம்முடைய சூழ்நிலையிலே நம்மளை பார்க்கக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவர் தான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறி நடந்த உடனே நம்ம முதல்ல யாரை தான் பார்ப்போம்னா நம்மளை பார்ப்போம். நமக்கு இதை செய்ய முடியுமா, நமக்கு இதை மேற்கொள்ள முடியுமா, நமக்கு இதை தாண்ட முடியுமா? தேவன் ஒரு சிச்சுவேஷன் அனுமதிச்ச உடனே நம்மளை தான் பார்க்குறோம். இது ஆதியாகமத்திலிருந்து அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு சந்ததியை பெருக பண்ணு சொன்னது ஆபிரகாம் உடனே தன்னிலைமை பார்க்கிறான். தன்னிலைமை பார்த்துட்டு என்ன சொல்ற, நான் கிழவனா இருக்கிறேன், என் சரீரம் செத்து இருக்கிறது, என்ன கொண்டு என்ன செய்ய முடியும்? கிதியோனை குறித்து கேட்டோமே 6வது அதிகாரத்தில், அவன் பயந்து போரடித்துக் கொண்டிருக்க, இப்பொழுது கர்த்தர் டைரக்டா வந்து பேசுகிறார். பேசும்போது அவன் தன்னிலையை பார்க்கிறான். ஆண்டவரே, நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பம் எல்லாரிலும் சிறியவன். ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் என்னோடு இருக்கும்போது நான் என் நிலையை பார்க்க கூடாது, நான் அவர் நிலையை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. பெலிஸ்தியன் இப்பொழுது வந்து அவன் தன்னை குறித்து பேசிட்டு இருக்கும்போது ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பார்க்கறாங்க? தங்களை பார்க்கறாங்க, தங்கள் நிலையை பார்க்கறாங்க. ஆனால் இப்பொழுது அது நடுவில் தான் யார் வருகிறான் என்றால் தாவீது வருகிறான். தாவீது வந்து திரும்ப அவன் தேவனை நிந்தித்து இஸ்ரவேல் சேனை நிந்தித்து பேசி கொண்டிருந்ததும் தாவீதுக்கு இப்ப தாங்கிக்க முடியல, தாவீதுக்கு பொறுக்க முடியல. தாவீது உடனே வார்த்தையை கேட்கிறான், இவனை கொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? இடையில வந்து சகோதரர்கள் அவனை தடுக்கிறாங்க, ஹே தேவையில்லாம இங்க நிக்காது, நீ கிளம்புன்றாங்க. அதையும் அவன் பொறுப்படுத்தல. அவன் திரும்ப கேட்கிறான், இவனை கொல்லுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஹல்லேலூயா. அவர் சொல்ல துவங்குகிறார், சொல்லிதான் முன்னாடியே போறார். தாவீது வேற எந்த ஆயுதம் எடுக்கல. சவுல் கொடுத்து பார்க்கிறார், எதுவுமே செட் ஆகல தாவீதுக்கு. தாவீதுக்கு செட் ஆகிற ஒரே ஆயுதம் வாயில சொல்லிட்டே போ. என்ன சொல்லிட்டு போ? இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன் அவர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஆமென். அவன் இவ்வளவு பெரியவனா இருந்த பிறகு அவன் சொல்ற வார்த்தைக்கும் தாவீது இவ்வளவு சின்ன பையனா இருந்த பிறகு அவன் சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். கோலியாத் என்ன சொல்கிறார்? 17வது அதிகாரத்துல அந்த 9வது வசனத்தை திரும்ப வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:9. அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் நீங்கள் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ண என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு. இங்க கோலியாத்துக்கு நிச்சயமா சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியல? நீங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, அல்லது நீ எவ்வளவு பெரிய பலசாலியா வந்தாலும் சரி, நான் அவனை மேற்கொள்வேன், நீங்க எனக்கு அடிமை, இப்படி சொல்ல முடியல.
அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் என்ன ஜெயித்தா நாங்க உங்களுக்கு, நான் உங்களை ஜெயித்தா அவன் நீங்க எங்களுக்கு. ஆனா தாவீது வந்து என்ன சொல்றா தெரியுமா? அவன் 1 சாமுவேல் 17வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 45 இருந்து வாசிங்கள். 1 சாமுவேல் 17:45. தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் 46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான். பார்க்கலாம், நீயா நான் இப்படி சொல்லல, எப்பா நாதான், நாதான். பக்கத்துல சொல்லுங்க, நம்ம தான் சொல்லுங்க. கோலியாத் வந்து சொல்றான், நீயா நானாவான்னு பார்ப்போம். தாவீது சொல்றான், அந்த ஆப்ஷனே கிடையாது, நாதான். இவன் சைஸ் சின்னது, என்ன என் சைஸ் சின்னதா? உனக்கு இவ்வளோ பெரிய உருவம் இருந்த பிறகு உன்னால கேரண்டியா சொல்ல முடியல. நான் இவ்வளோ சின்ன பையனா இருந்த பிறகு என்னால சொல்ல முடியுதுன்னா, உன்னை விட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். விசுவாசிக்கிறவர் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதுக்கு ஆப்ஷனே கிடையாது, நீயா நானா கிடையாது. தாவீது சொல்றான், நான் தான்பா உன்னை கையில ஒப்பு கொடுப்பார். கோலியாத் அவ்வளோ பெரிய உருவத்தையும் அவ்வளோ பெரிய ஷீல்டையும் அவ்வளோ பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்துட்டு இஸ்ரவேல் சொல்றான், ஒருத்தனை அனுப்புங்க, நீங்க ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், அல்லது நான் ஜெயிச்சா நீங்க எங்களுக்கு அடிமையா இருக்கிறோம். ஆப்ஷன் வைக்கிறான். தாவீது வந்துட்டு சொல்றான், ஆப்ஷனே கிடையாது. அவர் தான் பெரியவர், அவர் தான் பெரியவர். அவர் பெரியவரா என் நடுவில் கிரியை செஞ்சிட்டாருன்னு இனி கோலியாத்தின் கதை இருக்காது. அந்த கோலியாத்தை முறியடிக்க வல்லமையுடைய தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ரொம்ப வைராக்கியப்படுத்தின ஒரு பகுதி, கோலியாத் தன் உருவத்தின் பெரியதை வைத்தே தாவீதுக்கு முன்னாடி தேவனை நிந்தித்து தங்கள் தேவர்களை பிரகடனப்படுத்தி தாவீது அற்பமா பேசும்போது, ஆமாம், ஜீவனற்ற ஒரு தெய்வத்துக்காக ஒருவன் இவ்வளவு பிரகடனப்படுத்தும் போது, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறன்னா எவ்வளவு பிரகடனப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கோலியாத் இவ்வளவு தன் தெய்வர்களுக்காக தன்னை பிரகடனப்படுத்தும் போது, நான் ஆராதிக்கிற ஒரு ஜீவன் உள்ளவர்ல, ஆமென், அவனுக்கு பயப்படுவேனே. ஆனால் நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் செத்துட்டாருன்னு சொல்றேன். அவனுக்கு பயந்து நான் நிற்கிறதற்கு பயப்படுவேன். நான் என்ன சொல்றேன்? ஆண்டவருக்கு பலன் இல்லைன்னு சொல்றேன். அவனுக்கு பயந்து நான் பின்வாங்கி போகிறேன். நான் சொல்றேன், என் ஆண்டவருக்கு ஒன்னை ஜெயிக்கிற பலன் கிடையாதுப்பான்னு சொல்றேன். ஹே கோலியாத்தே, உன்னை விட உன்னை போல 10,000 பேர் வந்தாலும் நான் ஒருவன் போதும். என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போட சீயோன் குமாரத்தை பிரகடனப்படுத்து, ப்ரோக்ளைம் பண்ணி. இன்னைக்கு சொல்ல சொல்ல சில கோலியாத்தின் தடைகள், இன்னைக்கு சொல்ல சொல்ல சில கோலியாத்தின் அலைச்சல் என் ஆண்டவர் நிர்மூலமாக்குவாராக. ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் நல்ல கையை தட்டி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். ஆமே, செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையா அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நல்ல கையை தட்டி அபிஷேகத்தோட எங்கள் தேவர், எங்கள் இன்று கண்ட எகிப்தியன், இன்று கண்ட கோலியாத் இனி உன் முன்னாடி நிற்பதில்லை. இயேசுவின் நாமத்தினால் ஜெயமெடுக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். எங்கள் தேவனே, தேவன் நீ. மகிமை 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 மகிமை. ராகபா ஷகதா ராதரா லிபரஷ்யதரோ. உன்னோடு எதிர்த்தவனை விட உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தி, ஆமே, சேர்ந்து சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். மகிமை 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 மகிமை. அவர் ஒப்பு கொடுக்கிறார், அவர் ஒப்பு கொடுக்கிறார், உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார்.
உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார், உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார், உன் கையில் அகப்பட்டது உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். எங்கள் தேவன் நீ மேற்கொள், நீ மேற்கொள், நீ மேற்கொள். உனக்கான அதிகாரம் இதோ பரலோகத்திலிருந்து உன்மேல் ஒரு அதிகாரம், உன்மேல் ஒரு அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து இது ஒரு பலன். உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம், உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம். ப்ரோக்ளைம் பண்ணு, டிக்ளேர் பண்ணு, நீ விடுவிக்கப்படுகிறாய். ராகாலா ஷாகாத் ராகாபாமா தராமோ ரிபா ஷாகாதரா டிக்ளேர் பண்ற ஆண்டவரே. ரிமாமா ஷாகாதரா ரிகா கதரியா தரா. glory 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 ராபா பாபா பா துராபா ஷாதரா. நின்னு சொல்லு சபையே, நின்னு சொல்லு சபையே. சூழ்நிலை நடுவில் நின்னு சொல்லு, உனக்கு அதிகாரம் இல்ல, உனக்கு அதிகாரம் இல்ல. ஆமென் ஆமென் ஆமென். பலவீனமே உனக்கு அதிகாரம் இல்ல. ஹே கோலியாத்தே உனக்கு அதிகாரம் இல்ல. என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அக்கினியே உனக்கு அதிகாரம் இல்ல. ரிபாலா ஷாகாதா ராதாரா ரிபா காதா ரியாதாரா. மகிமை 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 மகிமை. ராமாமா கதுரா ஷாகாத். ஆமென் ஹalleluya. அதிகாரம் வாயில தந்திருக்கிறாருங்க. அதிகாரத்தை வாயில தந்திருக்கிறார், நம்முடைய நாவிலே தந்திருக்கிறார். நான் முதல்ல டிக்ளேர் பண்ணணும், நான் டிக்ளேர் பண்ணணும். நான் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் டிக்ளேர் நோ. நீ டிக்ளேர் பண்ணிட்டு போ, நீ சொல்லிட்டு போ, பிரகடனப்படுத்திட்டு போ. உன் கையில கல் இருந்தாலும் போதும், இந்த பெரிய கோலியாத் முறியறதற்கு இந்த கல்லினால் அல்ல, நீ சொல்லுகிற வார்த்தையினால விழுவான். ஆமென் ஆமென். கல்லுல இல்ல, வார்த்தையில தான் பலன் இருக்கு. நீ என்ன சொல்லுகிற, என்ன சொல்ற? கிதியோன் போகும்போது சொல்லிட்டு போக சொல்றான். என்ன சொல்ற தெரியுமா? கர்த்தருடைய பட்டயமே கிதியோனின் பட்டயம், இதை சொல்லிட்டு போ, பிரகடனப்படுத்து. ஹalleluya. நீ பிரகடனப்படுத்துறது வரை, நீ டிக்ளேர் பண்றது வரையிலும் சத்துரு எழும்பி நின்று பேசிதான் இருப்பான். ஆமென் ஆமென். முதல்ல கேட்ட அகப்பட்டுச்சு, இன்னைக்கு சொல்றார் ஒப்பு கொடுத்துட்டார். சில காரியத்தை உங்க கைக்கு சிலது ஒப்பு கொடுக்கிறார். உங்களை மேற்கொள்ளவேன்னு சொன்ன சில காரியத்தை கர்த்தர் உங்க கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். உன்னை நிக்க விடக்கூடாதுன்னு சொன்னவர்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். டிக்ளேர் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராகாபாலா ஷாகாதாரா ரிகா மகாகதா ரியாதாரா ரிகா. நாவின் அதிகாரம், நாவில இருக்க அதிகாரம். ஆமென். நம்ம சொல்லிட்டு போறோம், சொல்லும் போது நம்மளை நிறுத்தக்கூடாது, அவரை நிறுத்துங்க. ஆமென். தாவீது தன்னை நிறுத்தவில்லை, அவன் சொல்லுற வார்த்தை, எப்பா நான் வரல, நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தினாலே என்ன நடக்கும், உன்னை ஒப்பு கொடுப்பார். அவ்வளவுதான். டிக்ளேர் பண்ணிட்டு போறான். அவர் பெரியவர்ங்கிறதை யார் காமிக்கிறாங்களோ இல்லையோ, நாம காமிக்கணும். ஆமென். நம்முடைய வார்த்தையில காமிக்கணும், நம்ம விசுவாச அறிக்கையில காமிக்கணும். அதான் நம்பிக்கை அறிக்கை செய்வதில் உறுதியா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு சூழ்நிலை தளரும் போது நீங்க தளர்ந்துடாதீங்க. ஆமென் ஆமென். இந்த சூழ்நிலையில தாவீது தனியா நிற்கிறார் இல்ல, குடும்பத்தில் யாரும் வந்து நிக்கல, யாருமே துணைக்கு வந்து நிற்கல. தாவீது தான் தனியா நின்று ஃபேஸ் பண்றார். இயேசுவின் நாமத்தில் சில குடும்பத்தில் உங்களை தனியா ஃபேஸ் பண்ண விடுறார். அத நடுவில் நீங்க டிக்ளேர் பண்ணி போயிட்டே இருங்க. யுத்தம் உங்களுடையது. கர்த்தர் ஜெயம் எடுப்பா, கர்த்தர் ஜெயம் எடுப்பா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையோட கரங்களை தட்டி நீ யுத்தம் பண்ணு, நீ நில்லு, டிக்ளேர் பண்ணிட்டு நில்லு. கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. ராகாபாலா ஷாகாதாரா ரிகாதா ரியாதாரா. அவ்வளவு அதிகாரத்தோட கர்த்தர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், கர்த்தர் காலையில் இந்த வார்த்தை என்கிட்ட பர்சனலா நீ சொல்றியான்னு கேட்கிறார் ஆண்டவர். உன் வாயில சொல்றியா? நீயே சொல்ல தவிக்கும் போது, ஆமா இல்ல, நீயே சொல்றதுக்கு தவிக்கிற, நீ சொல்லு முதல்ல எழும்பி. ஆமா ஆண்டவர், என் குடும்பத்தில் யாருமே என் கூட, அவங்க எதுக்கு நிக்கணும்? நீ நின்னு சொல்லு. நீ சொல்றதுல தான் உன் குடும்பமே பாதுகாக்கப்பட போகிறது. நீ சொல்றதுல உன் குடும்பமே, ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட போகிறது. ஹalleluya. அறிக்கை பண்ணுங்க. என்னென்ன சூழ்நிலை கோலியாத்து மாதிரி உங்க குடும்பத்துக்கு முன்னாடி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்னாடி, உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி எழுந்து நின்று போராடி கொண்டிருக்கிறானோ
ஆமென். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு போய் சொல்ல துவங்குங்கள், பிரகடனப்படுத்துங்கள். டிக்ளேர் பண்ணு சபையே, டிக்ளேர் பண்ணு சபையே. இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தோட டிக்ளேர் பண்ணு. இன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுப்பார். நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். ரகாபா ஷாகா ரிகாமா கதா ரியாதரா. ஆமென், ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 5 நிமிடத்தில் முடிக்கிறேன், சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது சொன்னேன், நடுவில் அவர் பெரியவராக இருக்கும்போது என் கவலைகள் காரியங்கள் அவர் முன்னாடி. 2, அவர் பெரியவராக இருக்கிறதை நான் பிரகடனப்படுத்தணும். 3, அவர் பெரியவராக இருக்கும்போது 2 காரியம், அமைதியா இருந்து ஆர்ப்பரிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியா இரு, ஆர்ப்பரி. பக்கத்தில் சொல்லுங்க, அமைதியா இருங்க, ஆர்ப்பரியுங்கள். என்ன அமைதியா இருந்து ஆர்ப்பரி? இப்பொழுது யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது யோர்தானை கடந்து இப்பொழுது எரிகோவுக்கு முன்பாக வருகிறார்கள். தெரிந்த வசனங்கள் தான் நான் வேகமாக சொல்லி விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவா 6வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அதாவது இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், என்னால் முன்னேற முடியாத சூழ்நிலை, எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்றார், 7 நாள் இதை சுத்தி நடவுங்கள்ன்றார். சுத்தி நடங்க, இதை சுற்றி நடவுங்கள். யோசுவா இதை சொல்லும் போது 10வது வசனத்துல சொல்றாங்க, அவன் வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் ஆர்ப்பரியாமலும் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். அதாவது நீ அமைதியா என்றார். சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சில நாம் முன்னேற விடாதபடி சில சூழ்நிலைக்கு சத்துரு நமக்கு முன்பாய் வைக்கும் போது ஆண்டவர் முதல்ல நம்மள்ட்ட சொல்றார், நீ அமைதியா என்றார், நீ சைலண்டாரு. இந்த வார்த்தை யோசுவா சொல்றார், நான் சொல்லுகிற நாள் மட்டும் நீங்க சைலண்டா இருங்க. சொல்லிட்டு அதே வசனத்தில் அடுத்து சொல்றார், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். இது சும்மா சொல்லல, கட்டளையா போடுறார். ஆமென். இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார். நமக்கு முன்பாக எரிகோ போல தடைகள் எழும்பி நிற்கும் போது, ஆமென், நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை விட அதிகமாக இருக்கும்போது, தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளை ஒரு காரியம், அமைதியா இருக்கணும். எதனால அமைதியா இருக்கணும்னா, ஏன் அமைதியா இருக்க சொல்றாருன்னா, இங்க ஓம் பலன் அல்ல, இங்க அவர் பலன் தான் கிரியை செய்யும். ஆமென். நீ அவசரப்பட்டு பேச தொடங்கிறாத, நீ அவசரப்பட்டு காரியத்தை செய்ய தொடங்க, நீ சைலண்டா என்றார். 2வது சொல்றார், ஆர்ப்பரின்றார். என்ன ஆர்ப்பாரம்? ஓம் பலத்தை காண்பிக்கிறதுக்காக ஆர்ப்பரிக்க சொல்லவில்லை, புரியும்படி சொல்லணும்னா நீ அவரை துதிக்க துவங்க. என்ன துதிக்கணும்? நாங்க ஜெயித்துட்டோம்னு சொல்லி துதிக்க துவங்க. ஹல்லேலூயா. அமைதியாயிரு, ஆர்ப்பரி. அமைதியாயிரு, ஆர்ப்பரி. இன்னைக்கு சில எரியோக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள்ட்ட சொல்ற வார்த்தை, ஓம் பலத்தை காட்டுறதுக்கு நீ முன்னாடி நிக்காத, அந்த இடத்துல நீ சைலண்டாரு. 2வது நீ துதிக்க துவங்கிரு. எதுக்காக? இது உன் கையில கிடைச்சிருச்சுன்னு சொல்லி துதிக்க துவங்கிரு. ஹல்லேலூயா. அதனால தான் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் உனக்குள்ள எழும்பட்டும். நீ போய் முயற்சி செஞ்சு ஓம் பலத்தை காமிச்சு நீ தோத்துட்டு வந்துடாத, அதுக்காக நீ அமைதியாரு. ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் ரோமாபுரியில வைத்து அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் அடித்து, அவங்களை காயப்படுத்தி தொழுவ மரத்தில் கைகளையும் கால்களையும் கட்டி இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில். ஆமென். அவர்கள் தங்களை காயப்படுத்தும் போது அல்லது அவர்களை பிடித்து தெய்வ அவதூறான வார்த்தைகளை பேசும்போது பவுலும் சீலாவும் எதுவுமே பேசல, சைலண்டா இருந்தாங்க. தங்கள் பலத்தை எங்க காண்பிக்க இருக்கவில்லை, தங்களுடைய அதிகாரத்தை எங்கள் காண்பிக்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த அதிகார முடிவுல அவங்களை சிறைச்சாலையிலிருந்து அனுப்பிவிட இருக்கும்போது பவுல் சொல்லுவாரு, ரோமர்களாகி எங்களை நீங்க இப்படி அனுப்பிவிட்டா அது நல்லா இருக்காது, அனுப்ப வேண்டியவங்க வந்து சொல்லட்டுன்றார். அப்போதான் எல்லாருக்கும் தெரியுது, எப்பா இவங்க சாதாரணமான மனுஷன் இல்லை, அவன் ரோமாவில் உள்ளவன்.
அப்போ அந்த அதிகாரத்தை பவுல் ஆரம்பத்திலே காட்டியிருக்கலாம், ஆனால் ஆரம்பத்தில் காட்டலை. தங்களை அவர்கள் அடிக்கும்போது காயப்படுத்தும் போது எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால வாசிக்கல, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. ஆமென். அந்த டைம்லாம் சைலண்டாக இருந்துட்டு இப்போ தொழு மரத்தில் கட்டி அப்படி போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர்கள் இப்பொழுது துதித்து ஜெபித்து துதித்து தேவனை ஆராதிக்க துவங்கினார்களாம். அமைதியாக இருந்து ஆராதிக்க மட்டும் செய்யுங்க. ஒடைய வேண்டியது ஒடையும், தகர வேண்டியது தகரும், கலர வேண்டியது கலரும். கர்த்தர் உங்களை முன்னாடி போக வச்சுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எழும்பிட்டோம்னு வச்சிருங்களேன், கட்டு இன்னும் உயர்ந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நாமளே கட்டி எழுப்பிட்டு இருக்கோம் எரிகோவை. ஆண்டவர் சொல்லுவே, நீ சைலண்டா உட்கார். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அமைதியா? நீ அமைதியாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? நீ ஆர்ப்பரி. என்ன ஆர்ப்பாரம்? கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். ஆர்ப்பரி. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்தார். பவுல் ஆரம்பத்தில் அமைதியா இருக்கிறார். இப்போ சிறைச்சாலைக்குள்ள மொத்தமாக கட்டி போட்டாங்க. துதிக்கிறது கூட ஸ்ட்ரெங்த் கிடையாது. ஆனால் அதன் நடுவில் அவர்கள் தேவனை பாடி ஆராதிக்க துவங்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முன்பாக இந்த கட்டுகள் அவிழ்ந்தது. இப்பொழுது இங்கே ஆர்ப்பரிப்பின் சத்தம் உயர்ந்ததும் அவர்களுக்கு முன்பாக இருந்த எரிகோவின் கற்கள் அவன் இடிக்கப்பட துவங்கினதா. சில சூழ்நிலையில் கர்த்தர் பெரியவர் என்கிறத அவர் காண்பிக்க விரும்புகிறார். அவர் காண்பித்தால் மாத்திரை தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்வார். அப்பொழுது தடைகள் நீங்கி உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அமைதியா இரு, ஆர்ப்பரி. அமைதியா இருந்து ஆர்ப்பரியுங்கள். ஆமென். நம் நடுவில் ஒருவர் பெரியவராக இருக்கிறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆசை உண்டு, ஆனால் நேரம் இல்லாதனால செபிக்க எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமென். ஆண்டவர் சொல்ற, நான் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர், எங்கள் எங்கள் ராஜா நீர், நாங்கள் ஆமென். ஹல்லேலூயா. பல நாட்கள் சுமந்து கொண்டிருக்கிற கவலைகள், பல நாட்களாய் பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், தடைகளாக இருக்கிறவைகள், எப்பேற்பட்ட தீங்கானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவில் நான் பெரியவராக இருக்கிறேன். இனி நீ தீங்கை காண்பதில்லை, இனி நீ தீங்கை காண்பதில்லை. இன்றைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென் சேர்ந்து ஒரு பாடலை மட்டும் பாடி விடுதலையோடு ஆர்ப்பரித்து ஜெயத்தோடு ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர். செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனை அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு அந்த கோலியாத்தின் அறிக்கை பண்ணுவோமா எல்லாரும் சேர்ந்து சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா ரகாபாலா ஷகதரா பிரகடனப்படுத்துங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள். ரிமானா ஷோதரோ ரிகதரியாதரா. ஓ எங்கள் தேவனி தேவனி ராஜானி போற்றிடு. ஆமென். எங்கள் தேவனி ரிகதரியாதரா. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஓ இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி. பாடுங்க, தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. அல்லேலூயா. ஷகதரா பாபா மலதரா. ஓ மதில்களை தாண்டிடுவே, மதில்களை தாண்டிடுவே.
காடு பள்ளங்களை கடந்திடுவே, மாதில்களை தாண்டிடுவே, காடு பள்ளங்களை சொல்லுங்க. சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பேன். ஆமே. கடைசி எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னோடு இருக்கும்போது, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் glory 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 rakaba shakada. இது அகப்பட்டது, இது ஒப்பு கொடுத்தார். ஆமென். இதோ முன்னேறு இயேசு. ஆமென் 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 ஆமென். எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு. நீ செல்ல வேண்டிய பிரயாணம், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் வெகு தூரம் வெகு தூரம். rakaba shakada rakadara rikama kada riadara rimana shataradara likarabalaga shakadare likerigadar yatara. மகிமை 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 மகிமை. ரிபலபலப ஷவலபலபலபலப உதரபலப. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு அந்நிய பாஷைகளோடு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நீ பிரகடனப்படுத்து, நீ டிக்ளேர் பண்ணி போ. இதோ உன் கையில் ஒப்பு கொடுத்தா, இதோ உன் கையில் ஒப்பு கொடுத்தா. நீ தோற்பதில்லை, நீ தோற்பதில்லை, நீ தோல்வியை காண்பதில்லை. மகிமை 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 மகிமை. என் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார், என் நடுவில் இயேசு பெரியவராயிருக்கிறார். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி என் நடுவில் பெரியவராயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. சொல்லிக்கொண்டே இருங்கள், பிரகடனப்படுத்திக் கொண்டே இருங்கள், அவரை மட்டும் நம்பி இருங்கள். ஆமென். இனி உன் கவலைகள் உன்னை தொடுவதில்லை, இனி பயம் உன்னை நெருங்குவதில்லை, இனி உன்னை அழிக்க நினைக்கிறவன் அழிந்து போகிறானாக. ஹalleluya. உன்னை முன்னேற விடாதபடி தடுக்கிற எரிகோக்களை கர்த்தர் தவிடு பொடியாக்குகிறார். அவன் தடையாய் நின்றவைகள் விடையாய் மாறப்போகிறது, தடைகளாய் நின்றவைகள் படிகளாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி என் தேவன் என் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ரபாலா ஷாகாதா. அமைதியாய் இருந்து ஆர்ப்பரியுங்கள். என் பலத்தை காட்டாமல் அமைதியாக இருப்பேன், அவர் பலத்தை காண்பிக்க ஆர்ப்பரிப்பேன். ஹalleluya. துதித்து ஜெயம் எடுக்கிற கூட்டமாய் மாறுவோம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இந்த நாள் கிருபையாய் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்க, வார்த்தையை கேட்க, செபிக்க என் தேவன் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. இதை நாங்கள் மறந்து போகாதபடி ஆண்டவரை உம்மை முன்னிறுத்தி எல்லா பாதையிலும் முன் செல்ல கிருபை செய்யும். தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாய் செல்லுவதற்காய் ஸ்தோத்திரம். அநேக கவலை இருந்த காரியத்தை கர்த்தர் அகப்படுத்தப்பட்டதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் எதிர்த்து நின்ற கோலியாக்களை நீர் கயத்திலே ஒப்பு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடையாய் நின்ற எரிகோக்களை கர்த்தர் உடைத்தெறிவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது அற்புதமான சாட்சிகளை கேட்பார்களாக, மகிமையானவர்களை காண்பார்களாக, தேவன் முன் நிற்கிறதை கண்டு உம்மை துதிப்பார்களாக என்று ஜெபிக்கிறோம். இந்த பெரிய காரியங்களை செய்யும் சாட்சிகள் எழுப்பும், சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்பும். தொடர்ந்து உம்மை மாத்திரம் நம்பி கடைசி வரை வாழ கிருபை தாரும். எல்லா கடம் மகிமை உமக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு